இந்த 2026ல வேலையில மேனேஜர் கிட்ட சண்டை போடும் ராசிகள்னா யார் யாரு? 2025ல் அனைத்து ராசி என்பர்களுமே மேனேஜர் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. இந்த வருஷம் ஸ்பெஷலாக நம்ம பார்க்கலாம். முதல்ல ரிஷப ராசி என்பர்கள். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் கேரக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப வசீகர பேச்சு அதிகமாக இருக்கும். இதனாலேயே அதிகப்படியாக சண்டை வரும். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி, நான் உன்கிட்ட ₹1 தானே கொடுத்தேன், 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, இந்த டயலாகை திரும்ப திரும்ப பேசி அந்த மேனேஜரை வெறுப்பேற்றக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். இது கடந்த காலம் வரைக்கும் உங்களுக்கு செல்லுபடியாச்சு. இந்த காலம் உங்களுக்கு ஃபயர் பண்ணிடுவாங்க, வெளியேற்றிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். மேனேஜர் கிட்ட ரொம்ப சாந்தமாக பேசணும் ரிஷபராசி என்பர்கள். அடுத்து மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவுண்டமணி வடிவேல் காமெடி தான். வடிவேல் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பார் ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய், அடுத்து நம்ம சூர்யா எல்லாருமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப டேலண்ட் அதிகமாக இருக்கா, யாராவது மேனேஜர் போய் கூப்பிட்டா வேறு யாரையோ கூப்பிடுவார், இவர் தான் போய் நிற்பார். மிதுன ராசி என்பர்கள் தான் போய் நிற்பாங்க. டேய், நான் ஒன்றை கூப்பிடலாடா, அவங்கள தான்டா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த இவருங்க முகத்தை காமிச்சு வெறுப்பேற்றக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இதனால மேனேஜர் கிட்ட அதிகப்படியாக இவர்களினுடைய டேலண்ட்டை மேனேஜர் ரொம்ப பெரிய அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. இவங்க எப்போதுமே டேலண்ட்டை அவங்க மேனேஜருக்கு அதிகமாக இவங்க வெளிக்காட்டும் போது அந்த இடத்துல இவர்கள் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கிறதுக்கு உண்டான ஒரு டைம் இருக்கு. அதனால மிதுன ராசி என்பர்கள் 2026ல் கவனமாக இருக்கணும். அடுத்து விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அந்த மாதிரியாக செயல்படக்கூடியவர்கள். ரொம்ப அதிகப்படியாக பொறுப்பு, அதிகப்படியான ஒரு கடின முயற்சி, இதெல்லாமே இருக்கும். ஆனால் சண்டைன்னு வந்துட்டா அவ்வளோதான் குமாரே, உனக்கும் எனக்கும் இன்னமே ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரியாக அந்த மேனேஜர்கிட்ட நேருக்கு நேராக எதிர்த்து சண்டை போட்டு உடனே ரிசைனேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்குது விருச்சிக ராசிக்கு. 2026ல் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வருடத்துக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வருடத்துலேருந்து மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டங்கள் இருக்குது. இந்த வருடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இவர்களுக்கு மேனேஜரே ஆகாது. இவர்கள் எப்போதுமே தன்னுடைய வேலையை ரொம்ப டவுன் டு எர்த்தாக வேலை பார்க்கக்கூடியவர்கள். அதில் மேனேஜர் ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா அதில் குறை கண்டுபிடிச்சு அவர்கள்கிட்டயே போராடக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள். இவர்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த 2026ல் மிகப்பெரிய அளவுக்கு அந்த அதிகாரிகள்னால ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும், வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு இடமாற்றம் கூட செய்யக்கூடிய அளவு இருக்குது. அந்த உயர் அதிகாரிகள்னால மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த 4 ராசி என்பர்களிடம் இந்த 4 ராசி என்பர்களும் உங்களுடைய அதிகாரிகள் கிட்ட ரொம்ப கவனமாக இந்த 2026ல் இருக்கணும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் 2 வந்து இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.